ஓனரா, அம்மா வீட்டுக்கு போனவன் இப்பதான் வரான். என்னடி ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? எங்க ஊர்ல 10,000 பேர் இருக்காங்க. எல்லார்கிட்டயும் போய் சௌக்கியமா சௌக்கியமான்னு கேட்டுட்டு வரட்டா? இப்ப எதுக்குடி கோபப்படுற? 2 நாளா தூக்கமே இல்ல. தூங்க வேண்டியதானே? தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்க மாத்திரை போட வேண்டியதானே? போடலான்னு எடுத்தேன், ஆனா போடல. ஏண்டி? ஜுரம் மாத்திரை போட்டா ஜுரம் போயிடும், தலைவலி மாத்திரை போட்டா தலைவலி போயிடும். அப்ப தூக்க மாத்திரை போட்டா தூக்கம் போயிடும்ல, அதான். கருடா, இவள தூக்கி எறிடா. கடவுளே, இன்னைக்குதான் இந்த வருஷத்தோட முத நாள். ஏதாவது நல்லது செய்யலான்னு பாக்குறேன். என்னால 100 பேருக்கு பிரியாணி வாங்கி கொடுக்க முடியாது, ஒரு ஆளுக்காச்சும் வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அது எனக்கு தாண்டி. இல்லடா, அந்த அதிர்ஷ்டசாலி நான் தான். அவ என்னதான் சொல்லிட்டு இருக்கா? அதனால ஒரு பிரியாணியை வாங்கிட்டு வந்து நானே சாப்பிட போறேன். வாய் வெடிக்க, வயிறு வெடிக்க, நாய் கடிக்க. உன்னால என் மானமே போச்சுடி. இனிமே நீ ஸ்கூலுக்கு போவாத, உங்க அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஏண்டி இந்த புள்ள பூச்சை திட்டிட்டு இருக்க? யாரடி புள்ள பூச்சி? இது என்ன வேலை பார்த்துருக்கு தெரியுமா? நேத்து ஒரு டீச்சர் பொள்ளாச்சி போறேன்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. அது அரைகுறையா கேட்டு வந்து டீச்சர் புள்ளதாச்சு, அதனால போறாங்கன்னு ஸ்கூல் ஃபுல்லா சொல்லி வச்சிருக்கா. இவளுக்கெல்லாம் பொள்ளாச்சி இளநீர்ல பூச்சி மருந்து கலந்து குடி, குடிச்சிட்டு சாவட்டும். என் காதுல அப்படிதான் கேட்டுச்சு. அவங்க கல்யாணமே கெட்டு போச்சுடி. ஏண்டி பூரா ஓடிட்டு இருக்க, பிடிக்காம நிக்கிற? புரட்டாசி வேறதாண்டி. புரட்டாசி முடியற வரைக்கும் உனக்கு புழுத்து போன அரிசி தாண்டி. சும்மா சொல்லண்டி, இதோ போறேன். என்னடா புல்ல தின்னுட்டு இருக்க? புரட்டாசி வரதான் ஓனர் பொண்டாட்டி. அப்ப புரட்டாசி முடியற வரைக்கும் புல்ல மட்டும் தான் திங்கணும். நீ பொங்குற சோத்துக்கு இந்த புல்லே பரவாயில்ல. சித்தப்பா, என் மண்டையில ஒண்ணுமே ஏறாதுன்னு போன மாசம் என்ன திட்டினில்ல? சாரிமா, தெரியாம சொல்லிட்டேன். இப்ப பாரு, எறும்பு ஏறுது. அவ மண்டையில எறும்பு இல்ல, யானை ஏத்தி விடுறா. நசுங்கி நாசமா போட்டோம். என்னம்மா உங்க அப்பா தலையில கட்டு போட்டிருக்காரு? ஆமா சித்தப்பா, எல்லாம் தூக்கத்துல நடக்கிற வியாதியாலதான். ஏமா தூக்கத்துல நடந்து போய் உங்க அப்பா எங்கேயாவது இடிச்சுக்கிட்டாரா? அவரு எங்கேயும் போல சித்தப்பா, வாசல்ல தான் படுத்து கிடந்தாரு. அப்புறம் எப்படி தலையில அடிபட்டுச்சு? எங்க மாட்டுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, அது வச்சு மிதிச்சுச்சு. ஏண்டி மாட்ட கட்டளையா? எங்க அப்பா கட்ட சொன்னாரு, நான் தான் முட்டை வருதுன்னு கட்டாம விட்டுட்டேன். உன்னை பெத்ததுக்கு மாடு இல்ல, யானைய விட்டு மிதிச்சிருக்கணும் உங்க அப்பாவை. மாமா, இனிமே நான் போனே பேச மாட்டேன். ஏண்டி போன் உடைஞ்சு போச்சா? இல்லடி. தொலைஞ்சு போச்சா? இல்லடா. அப்புறம் ஏன்டி போன் பேச மாட்டேன்? அதான், என் கூட பேச நீங்க இருக்கீங்களே. உருட்டு. உன் வாயி, உன் புருஷன், உன் குடும்பம், நல்லா உருட்டு. ஏன்டி வாழைப்பூ மாதிரி தலைய குனிஞ்சிட்டு உட்காந்துருக்க? அதான் நான் பண்ண தப்பு. நீ பொண்ணு பார்க்க வரும்போதே நான் தலையை நிமிர்ந்து பாத்துருந்தேனா, இன்னைக்கு இந்த கோழியோட எல்லாம் குப்பை கொட்டி இருக்க மாட்டேன். இல்லனா இவ இங்கிலாந்து நாட்டு இளவரசியா இருப்பா. கண்டிப்பா ஆயிருப்பேன்டி. ஆமா ஆமா, இட்லிய சுட்டு வச்சுட்டு இளவரசி